இப்ப இருக்கக்கூடிய இந்த பாதை பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்பெஷலா அமைக்கப்பட்ட இந்த பாதை. ஏன்னா அவங்களுமே கடல்ல போய் கால் நினைக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்காகவே பிரத்யேகமா அமைக்கப்பட்ட இந்த இடம் தான். நான் ஏன் இதை இப்ப கனெக்ட் பண்ணி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாற்றுத்திறனாளிக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இ-சேவை மையம் மூலமா அவங்களுக்கு ஒரு புது திட்டத்தை கொண்டு வர போறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்றத விவரிக்கிறாரு நம்ம செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அதையும் பார்த்துடலாம். சென்னையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அரசு வழங்கக்கூடிய திறன்பேசி பெற விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே அழைப்பு விடுத்திருக்கிறார். வட சென்னைக்கு உட்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள், செவித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் தங்களது அடையாள அட்டை மூலம் இந்த திறன்பேசி பெற இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அரசின் இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்குரிய தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, ஆதார் அட்டை, தாங்கள் பயிலக்கூடிய இளங்கலை, முதுகலை அந்த சான்றிதழ்கள், அதே போன்று பணிபுரியவர்கள் தங்கள் பணியில் இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் மூலம் இதற்கு முழுமையாக ஒரு வார காலத்திற்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் முழுமையான ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு மூலம் உடனடியாக இந்த திறன்பேசி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.